தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மதிமுக துணை பொதுச் செயலாளரும் சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான ஜீவன் அவர்கள். அண்ணா வணக்கம். தாவேக ஆட்சி ஒரு 100 நாளை கடந்து பல விமர்சனங்களை உள்ளடக்கி 100 நாளை கடந்து போயிட்டு இருக்கு. சில நல்ல விஷயங்களும் இந்த 100 நாளில் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் விமர்சனங்களும் 100 நாளில் மிக அதிகமான விமர்சனங்களையும் இந்த ஆட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தாவேகாவினுடைய இந்த 100 நாள் ஆட்சியை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இல்லாமல் ஒரு சாமானியராக நீங்கள் எப்படி இந்த 100 நாள் ஆட்சியை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது எந்த ஒரு பிரச்சனையை இயக்கத்தினுடைய கண்ணோட்டமாக அது பார்க்காது. இயக்கத்தினுடைய லாப நஷ்டங்களை மனசில் வச்சு எந்த ஒரு பிரச்சனையை மறுமலர்ச்சி திமுக அணுகாது. ஒரு சாமானிய மக்கள் நிலையிலிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையை அந்த கண்ணோட்டத்தோடு தான் மறுமலர்ச்சி திமுக பார்க்கும். இப்போ இந்த 100 நாள் ஆட்சியில் அதே சாமானிய மக்களினுடைய நிலைமையில் சொல்கிறத விட இந்து பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதியிருக்குது. அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த 100 நாள் ஆட்சி கடந்த கால ஆட்சியினுடைய போக்கை மாற்றிருக்குது. அது எப்படி மாற்றிருக்குன்னு சொல்லி சொன்னால், முதலமைச்சர் காலையில் 9 மணிக்கே தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறார். முதலமைச்சர் காலையில் 9 மணிக்கே தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறதுனால அரசு ஊழியர்களும் அந்த குறித்த நேரத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கையூட்டு பெறுறது அப்படிங்கிறது ஒரு அச்சத்துக்குரிய செயலாயிடுச்சு. கையூட்டுங்கிறது இப்போ இல்லை. சாதாரண சாமானியர்கள் எங்கேயுமே லஞ்சம் கொடுத்து எதையும் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லாத சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றலை, அந்த வாக்குறுதியெலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாக நான் அப்படி கேட்குற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பாமர மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நான் தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லுவேன். ஆனால் அந்த நாற்காலியில் உட்கார்ந்த பின்னாடி தான் அங்கே உள்ள சாதக பாதங்கள் தெரியும். அப்போ எந்த திட்டத்தை எப்போ அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்து அதிகாரிகளை கலந்து பேசி திட்டத்தை வகுத்து நாம் அறிவிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இப்போது இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் தாய்மாமன் சீர் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்னிலேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த அரசுக்கு சாதகமானது. அந்த 200 யூனிட் மின்சாரம் இதெல்லாம் அரசுக்கு சாதகமான ஒரு 100 நாள் ஆட்சியில் சாதனைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 100 நாள் ஆட்சியில் பாதகம் அப்படின்னு சொன்னால், அடிக்கடி ஏற்படக்கூடிய மின்வெட்டு. அந்த மின்வெட்டு மக்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துது. மின்சாரம்ங்கிறது ஆடம்பரத்துக்கான தேவையில்லை, மக்களினுடைய அத்தியாவசிய தேவைக்கான அந்த மின்சார மின்வெட்டை சீர் செஞ்சால் அது போதும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய பாதகம் இல்லாத ஒரு 100 நாள் ஆட்சியாக தான் நீங்கள் சாதனையை நீங்கள் அதிகமாக பட்டியல் போடுறீங்க. ஒரு பாதகங்கிறது ஒரு மின்வெட்டு மட்டும்தான் அப்படின்னு ஒரு சாமானியராகவே நீங்கள் அந்த குற்றச்சாட்டு தான் பார்க்குறீங்களா? இல்லை, வேற என்ன பாதகம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இல்லை, சாதகங்கிறதுல நீங்கள் சொல்லும்போது முதலமைச்சர் காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கெலாம் தலைமைச் செயலகம் வந்துடுறாரு, சாயங்காலம் 4 மணிக்கு போகிறாரு, ஒரு அரசு ஊழியர் மாதிரியே இது பண்ணுறாரு. ஆனால் என்ன பிரதான குற்றச்சாட்டாக இருக்குன்னா, 6 மணிக்கு மேலே தான் முதலமைச்சரை தொடர்பு கொள்ளவே முடியலையே. யார் சொன்னது? எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. 10 நிமிஷம் நடுநிலையாக எந்த முதலமைச்சரும் எந்த முதலமைச்சரையும் யாரும் எளிய முறையில் ஒரு சாமானிய மக்கள் போய் தொடர்பு கொள்ள முடியல. இல்லை நீங்கள் ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்கள் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. அந்த வார்டில் உங்களை 24 மணி நேரம் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் அப்படி தான் நீங்கள் வாக்குறுதியும் கொடுத்தீங்க. அதுபடி தான் நீங்கள் நாங்கள் கேட்ட அளவில் அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு முதலமைச்சராக, ஒரு 8 கோடி தமிழர்களுடைய மக்களுடைய முதலமைச்சராக இருக்கிறவரை 6 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ள முடியலங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. 6 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ள முடியல. அவருக்கு நிகழ்ச்சிகள் இருந்தால் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வராரு. நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் இல்லை. அரசு விழாக்கள் எதுவும் மாலை 6 மணிக்கு மேலே நடக்கிறதில்ல இல்லையா? ஒரு மாமன்ற உறுப்பினர்கிறவர் ஒரு உறுப்பினர்
அவருக்குள்ள பணிகளை அவர் செஞ்சாகணும். இவர் முதலமைச்சருக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, புரோட்டோக்கால். அந்த புரோட்டோக்கால் இருக்குது. அந்த புரோட்டோக்கால் படி செயல்படுறாங்க. அவசியம் ஏற்படும் போது அந்த 6 மணி இல்லை, இரவு 10 மணி 12 மணி ஆனாலும் முதலமைச்சர் வந்து களத்தில் வந்து நிற்கணும். அது நீங்கள் எப்போ வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை சீற்றங்கள் அந்த மாதிரி ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி ஏற்பட்டால் அந்த மாதிரி நேரங்களில் முதலமைச்சர் எப்படி வேலை செய்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒழிய சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ள முடியல, 7 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ள முடியலங்கிறத குற்றச்சாட்டெல்லாம் வந்து இட்டுக்கட்டி வேணும்னே சொல்கிறது. நீங்கள் எதுக்காக முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணீங்க, எதுக்காக முதலமைச்சரை பார்க்க முடியல, முதலமைச்சர் பார்க்க மாட்டேன்னு எப்போ மறுத்தார், ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் சொல்லுங்க. பார்க்க மாட்டேன்னு முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்ல முடியல. ஆனாலும் வந்து 6 மணிக்கு மேலே பார்க்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொன்று, நீங்கள் வந்து யார் பார்க்க முயற்சி பண்ணாங்க? இல்லை, விமர்சனங்கள் வைக்கிறது வந்து நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர் வைக்கிற விமர்சனங்கள் அதுதான் தான் இருக்கு. நான் இன்னொன்று, நீங்கள் பட்டியல் வந்து அவர் பாதகங்கிறதுல வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் வந்து அதனால தான் நான் தொடக்கத்திலே கேட்டேன், நீங்கள் சாமானியராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு. மதிமுக துணை பொதுச் செயலாளர் நான் கேட்கல. இப்போ மதிமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கிற சுஜீவன் அவர்கிட்ட நான் கேட்குறேன். பாதகங்கிறத ஒன்று நீங்கள் சொன்னீங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு 100 நாளில் 5க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை, கொலைகள், படுகொலைகள் இப்படி நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியினுடைய கையாளாகத்தனம் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் பார்க்கலையா? இல்லை, கையாளாகத்தனங்கிறது வந்து அது ஒரு கடுமையான சொல். சரி, கடுமையான சொல்ல நான் வாங்கிக்கலாம். லாக்அப் டெத்துங்கிறது வந்து அதை நான் சமாதானம் பண்ணவோ சமரசம் பண்ணவோ தயாராக இல்லை. ஆனால் ஒவ்வொரு அரசு ஆட்சி காலத்துலேயும் வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனால் இது குறுகிய காலத்தில் நடந்திருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுது. இவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுறதுக்கு ஆனால் வந்து அத்தனை இதுக்கும் வந்து உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குல்ல. நாம் இன்னும் ஒன்று என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் வந்து அதில் வந்து ஆட்சியினுடைய தலைவருங்கிறதுனால வந்து அந்த ஆட்சியினுடைய தலைவர் மேலே வந்து அதை வந்து விழும். ஆனால் வந்து அது கீழே இருக்கிற அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, கவனக்குறைவால் நடக்கிற சம்பவங்கள் ஆட்சியினுடைய தலைவர் தலைமையில் நடக்கிறதுனால ஆட்சியினுடைய தலைவர் தலையில் தான் விடியும். இப்போ நீங்கள் இந்த ஆட்சிகிட்ட வந்து இன்னொரு மைனஸ் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், தேவையில்லாத அறிக்கைகள் அதிகாரிகள் கொடுத்துட்றாங்க. அதிகாரிகள் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு தவறுன்னு சொல்லி அரசு அறிவித்து அந்த அறிக்கைகளை வந்து அந்த உத்தரவுகளை திரும்ப பெறுறது கொட்டதுங்கிறது இருக்குது. இல்லை, அது நான் தனியாக ஒரு கேள்வியை உங்களுக்கு வைக்கணும்னு வச்சுருக்கிறேன். இல்லை, நீங்கள் இப்போது லாக்அப் டெத்தில் வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்குங்கிறது நீங்கள் 19 சொல்லி அப்படி கடந்து போகிறது சரியான எனக்கு தெரியல. போன திமுக ஆட்சியில் வந்து அஜித்குமார் படுகொலை நடந்துச்சு, காவலாளி அஜித்குமார் படுகொலை. அதில் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினாரு. என்ன செய்யும் சார், நீங்கள் வந்து சாரி கேட்டால் போதுமா, இது சாரி ஆட்சியா அப்படின்னு சொன்னாலும் ஒரு மாற்றத்துக்கான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு இதில் வந்து தொடர்ச்சியாக லாக்அப் டெத் நடக்குது. நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இது குறித்து சட்டமன்றத்திலையும் மித்த இடத்துலையும் முதலமைச்சர் வாய் திறந்து பேசவே இல்லைங்கிறது எப்படி பார்க்குறது? எதிர்கட்சிங்க யார் அதை பற்றி பேசியிருக்காங்க? இல்லை, எதிர்க்கட்சி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? இது லாக்அப் டெத்தை பற்றி பேசியிருக்கிறாப்புல. அது நாகர்கோயிலில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து குட்கா வச்சிருந்தாருன்னு சொல்லி உள்ள கொண்டு போய் அடிச்சு கொண்டது. சென்னையில் ஒரு படுகொலை. இப்படி தொடர்ச்சி 5 இது வந்து தூத்துக்குள்ள வந்து மது விற்பனை செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டது. இப்படி தொடர்ச்சியாக வர்றது வந்து தான் நான் சொல்றேன். இல்லை, காவல்துறையில் வந்து அடிச்சு கொண்டதை வந்து நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. குற்றச்சாட்டு தான் இல்லையா? அடித்து கொன்னது நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அதே மாதிரி வந்து குட்கா வச்சுருந்தாரா இல்லையாங்கிறது நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. மது வச்சுருந்தாரா, மது விற்றாரான்றது நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. எல்லாம் வந்து இது யார் பண்ணுறது? கீழே சட்டத்தை கையில் வச்சுருக்கிறவங்க பண்ணுறது. அப்படி அவங்க குட்கா வச்சுருந்தாங்கன்னு சொல்லி உண்மைன்னு சொல்லி சொன்னால், குட்கா வச்சுக்கிறதும் தப்பு இல்லையா? மது வந்து கள்ள சந்தையில் மது விற்கிறதும் தப்பு இல்லையா? குட்கா வச்சிருந்தும் தப்பு, கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணதும் தப்பு. நீங்கள் சட்டப்படி உங்களோட வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் வச்சு நீங்கள் சட்டப்படி வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் இது. ஆனால் இந்த மரணங்கள் எப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்லி முழுமையான விசாரணை அறிக்கை வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். நம்ம வந்து பொதுவாக லாக்அப் டெத்துன்னு சொல்கிறத விட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உடலில் வந்து ஏதாவது உபாதைகள் இருந்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு விபத்து ஏற்படுதுன்னு வச்சிங்க,
இப்போது நான் ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறேன். ஒரு கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு கார் இன்னொரு இதோட மோதும் போது அந்த மோதல் நாளில் வந்து உயிர் போகிறதில்ல. நீங்கள் மருத்துவம் சொன்னால் சொல்லுதுன்னா, ஒரு விபத்தில் ஏற்படுறதுனால வந்து அந்த மோதல்னால வந்து உயிர் போகிறதில்ல. அந்த மோதிருச்சுங்கிற அதிர்ச்சியில் தான் உயிர் போகிறது. இல்லை அதே மாதிரி தான் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை கூட்டு போகும்போது ஒரு மனிதனுக்கு அதிர்ச்சி வரும், படப்படப்பு கூடும். படப்படப்பு கூடுறதுனாலையும் வந்து உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்ல முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்து அந்த நாகர்கோயிலில் அவர் மாற்றுத்திறனாளியை கொண்டு போய் அடிச்சு பல இடங்களில் உடம்புல வந்து கடுமையான காயங்கள், எலும்பு முறிவுகள் இருந்துச்சுன்னு தான் பிரேத பரிசோதனை. அப்படி இருந்து அப்படி நடந்தது உண்மைன்னு சொல்லி சொன்னால் அரசு வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்க தான் அரசால் முடியும் ஒழிய இப்படி நடந்துருச்சுன்றதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து ராஜினாமா பண்ணிட்டு போக முடியாது. இல்லை, அரசு மேலே தானே கேள்வி கேட்பாங்க மக்கள். அரசு மேலே கேள்வி கேட்கும்போது தான் அரசு நடவடிக்கை எடுக்குது, நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அது வந்து முதலமைச்சர் எதுவுமே சட்டசபையிலே பேசலையே. அந்த இலாக்கா அந்த காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதை பற்றி பேசலையே. பேச வேண்டிய அவசியம் வரும்போது அதாவது பேசினாலும் பச்சு டைலாக் பேசுகிறா இருந்தீங்க, பேசலைனாலும் பேசலைங்கிறீங்க. என்னதான் பண்ணுவார் அந்த மனுஷன்? நீங்கள் இன்னும் சொன்னீங்க ஆண்டுக்கு வந்து 3 சிலிண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. 6 சிலிண்டர் கொடுக்குறங்கிறது தான் தேர்தல் அறிக்கையில் இருக்குது. 3 சிலிண்டர் கொடுத்துருக்காரு, பரவாயில்ல, இன்னைக்கு இந்த இதில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 சிலிண்டருமே 20,000க்கு குறைவாக சம்பளம் வாங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி பார்க்குறது? இதில் வந்து பொதுவாக வந்து நான் ஒரு சாமானியாக நான் சொல்கிறேன், ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சொன்னேன், ஒரு சாமானியாக நான் சொல்கிறேன். முதல்ல வந்து அந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க வந்து இலவசங்கள் என்னைக்கு இல்லைன்னு ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து எந்த ஒரு சமூகமும் உருப்படும். நீங்கள் இலவசங்கள் கொடுக்க கொடுக்க மக்களினுடைய தேடல் சிந்தனை குறையுது. மக்களுக்கான அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து பெருக்கிக்கிறதுக்கான எண்ணம் குறையுது. இது சிலிண்டர் வந்துடும், உழைப்பு குறைவாயிடும். ஆமாம், உழைப்பு குறைவாயிடுது. ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த இலவசங்கள்ங்கிறது யாருக்கு போய் சேரணும்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே யார் இல்லாதவங்களோ அவங்களுக்கு சேரணும். நான் குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க நியாயம். நான் வந்து கட்டடம் வீட்டில் இருக்கிறேன், ஒரு 300 சதுர அடியோ 400 சதுர இருந்தாலும் அது கட்டடம் தான். அதனுடைய மதிப்பு இன்றைக்கி சென்னை போன்ற நகரில் வந்து லட்சக்கணக்கில் போகுது. அப்போ ஒரு கட்டடத்தில் இருந்து மாதம் கிட்டத்தட்ட வந்து 2 மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா வந்து மின்சார கட்டணம் கட்டக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இலவசம்னு எதையுமே கொடுக்கறது தவறுங்கிற நான். ரெண்டாவது வந்து இலவசங்களை மக்கள் வசதி படைத்த ஓரளவுக்கு நடுவர்க்கத்து மக்கள் வந்து இலவசங்களை வாங்குறதுக்கு கூச்சப்படணும். இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அரசு ஊழியர்களுக்கும் இலவசத்து மேலே மோகம், ஆயிரக்கணக்கான சம்பளம் தனியார் நிறுவனங்களை வாங்குறவங்களுக்கும் இலவசத்தில் மோகம். இலவசம் எங்கே எது கொடுத்தாலும் வாங்கணுங்கிற எண்ணம் வந்து மக்கள் மனசில் வரக்கூடாது. இது வந்து எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்ததுக்கும் பொருந்துமா? எது எல்லாத்துக்கும் பொருந்தும். எந்த எம்எல்ஏக்கு தனக்கு சொந்த கார் இருக்குதோ அவங்க கௌரவமாக வந்து அரசுக்கிட்ட எனக்கு காருக்கு வேண்டாம், நீங்கள் வந்து அந்த காருக்கான டிரைவர் சம்பளம் படின்றீங்களா, அது நான் ஒத்துக்கிறேன், கார் வேணாம், இந்த லட்சக்கணக்கான கார் வேறு எதுக்காவது பயன்படுங்கன்னு சொல்லி எந்த எம்எல்ஏ சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான மக்கள் சேவகர்கள்னு அர்த்தம். நீங்கள் எம்எல்ஏக்கள் கார் கொடுக்கறத மதிமுக வரவேற்கிறது. எது எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா வரவேற்கிறோம். இல்லை, இல்லாதவங்களுக்கு கூட வந்து கேரளாவில் என்னன்னா, இல்லாத எம்எல்ஏக்களுக்கு, கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு வந்து வட்டி இல்லாத மானியத்தில் வந்து அந்த அரசு கொடுக்குது. அது மாதிரி இவங்க கொடுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த அரசு கஜானால நிதி இல்லைன்னு இதே முதலமைச்சர் சொல்கிறார், நிதியமைச்சர் மரியம் வில்சன் சொல்கிறாப்புல. ஆனால் என்னன்னா, இன்னும் ஒருபடி சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அரசு மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு, மருத்துவர்களை நியமிப்பதற்கு உங்களால் முடிந்த பணங்களை கொடுங்கன்றார். அது லட்சம் 1000 இல்லை, 100 ரூபா கூட அனுப்புங்கன்றார். இந்த நிலைமையில் நிதி நிலை இருக்கிற போது, நிதி ஆதாரம் இருக்க போது, இப்படி வந்து எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது வந்து பொதுமக்கள், ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து முகம் சொல்லிக்கலையா? சரி, எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது, ஒரு 234 எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது நீங்கள் வந்து தப்பு, மக்கள் முகம் சொல்லிக்கிறாங்கன்றீங்க. அதே வந்து அரசை பார்த்து எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்வினா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, தாய்மாமன் சீதனம் எங்கே, தேர்தல் வாக்கு கொடுத்தீங்க, சிலிண்டர் எங்கே, தேர்தல் வாக்கு கொடுத்தீங்க, மகளிர் உரிமை தொகை எங்கே, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, இலவச பஸ் பயணம் எங்கன்னு கேட்குறீங்கல்ல, அப்போ அதுக்கெல்லாம் மட்டும் கஜானா எங்கேருந்து வரும்? இல்லை, இது நல்ல கேள்வி. எல்லாம் கேட்கறது பதில் சொல்லுங்க. இல்லை, அது 234 எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்தது குற்றம்னு சொல்லி சொன்னால், என்னுடைய பார்வையில் நான் ஒரு சாமானிய நான் சொல்கிறேன்,
உழைச்சி சாப்பிட்றவங்கிற முறையில் சொல்கிறேன். இந்த இலவசங்களும் குற்றம் தானே? இல்ல நீங்க கேள்வி வந்து உங்க பதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் நான் என்ன சொன்னா, அவருடைய தேர்தல் அறிக்கையில நான் எம்எல்ஏக்களுக்கு வெற்றி பெற்று வந்த கார் கொடுப்புன்னு சொல்லல. யாரு முதலமைச்சர் எல்லா அரசும் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னதை மட்டும் தான் செஞ்சதாங்களா? இல்ல சொல்லாத செஞ்சா வரவேற்கக்கூடியது. ஆனால் சொன்னதை செய்யலைங்கிறதா இப்போ இது. இப்போ 3 சிலிண்டர் வந்து இப்ப ஏன் ஒரு 20,000க்கு கம்மியா சம்பளவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுங்கிறது அதுவே அதிகங்கிறேன். அப்ப மக்களை ஏமாத்தி தானே ஓட்டு வாங்கிருக்கீங்க. 20,000 சம்பளம் சொல்றது தப்பு. 2 லட்ச ரூபாய்க்கு குறைவா இருக்கிற வருமானம் உள்ளவங்களுக்கு தான் அது. நீங்க 20,000 ரூபாய் சொல்றது வந்து 1,40,000 ரூபாய் தான். 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருமானம் இருக்கிறவங்களுக்கு கேஸ் சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. அது நியாயம் தானே? இப்போ நீங்க இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து இந்த முதலமைச்சராவது பரந்த எண்ணத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கார் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிகள் வந்து என்ன பண்ணாங்க? தன்னுடைய குடும்பத்துக்கு தானே பார்த்தாங்க. தன்னுடைய குடும்பத்தை தானே பார்த்தாங்க. தனக்காக உழைச்ச, தனக்காக பாடுபட்ட, இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட, மக்களுக்காக பாடுபட்ட உங்களுக்கு யாருக்கு என்ன பண்ணாங்க? முன்னாள் மேயர் சிட்டி பாபு எமர்ஜென்சி நேரத்தில் முன்னாள் முதலமைச்சரை சிறைச்சாலையில் காவல்துறை அடிக்கும் போது குறுக்க பூந்து அந்த அடியை வாங்கி இறந்தவர். அவருடைய மகன் சுகுமார், பெருநகர சென்னை மாநகராட்சியில் வேலையில் இருந்தார். அதிகபட்சம் வந்து அவர் அன்றைய மேயராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உதவியாளராக இருக்க முடிஞ்சது. அந்த மாநகராட்சியில் ஒரு அதிகாரியாக இருந்து தான் வந்து அவர் பணி ஓய்வு பெற முடிஞ்சதை ஒழிய வேற என்ன உச்சபட்ச சலுகை அவங்க வந்து அரசியல் கட்சிக்கிட்டயோ அரசுகிட்டயோ பயனடைஞ்சாங்க? நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு நீங்கள் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு தொகுதி வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றளவில் முடிஞ்சிடப்போம். அது நாங்கள் பைக்கில் சைக்கிளில் கூட போயிட்டு வந்துடலாம். ஆனால் கிராமப்புறங்களில் வந்து ஒவ்வொரு தொகுதியும் 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கார் இல்லாதவர் ஒரு இடத்துக்கு போனால் எப்படி போக முடியும்? இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு அது தேவை. அது தேவைங்கிறத உணர்ந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அது மறுமலர்ச்சி திமுக வரவேற்குதா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கப்பட்டவங்க வாங்காதீங்க, இல்லாதப்பட்டவங்க வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி தான் எல்லா இலவசங்களும் வந்து மக்கள் வந்து இருக்கப்பட்டவங்க வாங்காதீங்க, இல்லாதவங்க வாங்கிக்கிட்டோம். இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா யாரும் இலவசத்தை கொடுக்கறதையே வந்து குறையா சொல்ல மாட்டாங்க. அது இலவசமா உரிமையாங்கிறது வேற இது. இப்போ வந்து முதல் கேள்வி வந்து நீங்க ஒரு சாமானியரா நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டேன். இப்போ மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த ஆட்சிக்கு வந்து கால அவகாசம் ஒரு 6 மாதம் கொடுக்கணும், 1 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு துரை வைகோ கூட சொல்றாங்க. ஐயா வைகோ அவர்கள் வந்து 6 மாதம் கொடுக்கணும், 1 வருஷம் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆட்சியில் வந்து ஊழலே இல்லை, கரப்ஷனே கிடையாது அப்படின்னு முன்முடிவுக்கு எப்படி ஐயா வைகோ அவர்களும் துரை வைகோ வர்றாங்க? அவங்களுக்கு ஒரு 6 மாதம் அதை டைம் கொடுக்கணுங்கும் போது இதுக்கு மட்டும் நீங்கள் முன்கூட்டி நீங்கள் இதுக்கு வந்து கிரெடிட் எடுத்துக்கிறீங்களா? எப்படி இல்லை, இந்த 100 நாளுக்குள்ள நாங்கள் பார்த்த காட்சி. நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாமன்ற உறுப்பினராக இந்த 100 நாளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துருக்கேன். இந்த 100 நாளுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளையும் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த 100 நாளுக்குள்ளே வந்து வாங்கி பழக்கப்பட்டவங்க வாங்க அச்சப்படக்கூடிய சூழல் உருவாயிருக்குது. ஆனால் இந்த சூழல் வந்து அதிகாரிகள் மத்தியிலையும் ஆட்சியாளர் மத்தியிலையும், அது வந்து 2 தரப்பு மத்தியிலையும் ஆட்சியாளர்கள் கிட்ட வந்து அந்த பழக்கம் வழக்கம் வரல. ஆட்சியாளர்கிட்ட அந்த பழக்கம் வழக்கம் எப்படி வரும்னா அதிகாரிகள் மூலமாக தான் வரும். ஆட்சியாளர்களுக்கு அது எப்படி வாங்கணும், என்ன சதவீதங்கிறது தெரியாது. இது சொல்லிக் கொடுக்கறது அதிகாரிகள் தான். ஆட்சியாளர்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதிகாரிகளுக்கு தான் தெரியும் அது என்ன. சார் இந்த ஒர்க்குக்கு இத்தனை %, நான் எப்போவும் சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய வார்டில் போன வருஷம் கூட 34 சாலைகள் போட்டாங்க. அந்த 34 சாலைகளுடைய ஒப்பந்ததாரர் யாரும் தெரியாது எனக்கு. பூஜைக்கு போவாங்க, ஒரு சாலையை போடுவாங்க, வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள தேட மாட்டேன், அவங்கள நச்சரிக்க மாட்டேன், என்னாச்சுன்னு கேட்க மாட்டேன். இது வரைக்கும் வந்து எனக்கு அப்படி எந்த வருமானமும் வந்ததும் இல்லை, நான் தேடி கேட்குறதும் இல்லை. ஏன்னா அப்படி தேடி கேட்குறது அவமானம்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து இது வந்து ஆனால் வந்து அதிகாரிகள் இருக்காங்க, கையெழுத்து போடலன்னா பில் பாஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ தாவேகா கூட்டணியில் வந்து மதிமுக இருக்கிறதுனால ஐயா வைகோ அவர்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து ஊழல் இல்லை, அது எந்த கரப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து ஆட்சியாளர்களும் ஊழல் செய்கிறாங்க, அதிகாரிகளும் ஊழல் செய்கிறாங்க. அதுக்கு உண்டான ஆடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அண்ணாமலை வந்து யார் அண்ணாமலை சொல்கிறார். ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, பரபரப்புக்காக விறுவிறுப்புக்காக அவர் வந்து அது சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, அவர் சொல்கிறார் நீங்கள் இருக்குன்னா வெளியிடுங்க. அவர் சொல்ல நான் இருக்கு நீங்கள் வெளியிடுங்க, இல்லைன்னு நீங்கள் மறுத்தீங்கன்னா ஆதாரத்தை வெளியிடுறாங்கிறாரு. இருக்குன்னா வெளியிடுங்க, இருக்குன்னா வெளியிடுங்க. இது அவர்கிட்ட கேட்போம். இன்னொன்று,
நீங்க எந்த இதுவுமே ஊழல் இப்ப இல்ல அப்படிங்கும்போது எந்த வேலையும் இந்த ஆட்சியில் இதுவரைக்கும் நடக்கல. ஒரே ஒண்ணு வந்து முதலமைச்சர் அறையை வந்து இந்த இதுல இருந்து நாமக்கல் மாளிகைக்கு 10வது தளத்துல வந்து மாத்துறதுக்கு ஒரு டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர்லயும் பல முறைகேடுகள் இருப்பது ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. என்ன வெளியே வந்திருக்குது? எப்படின்னா டெண்டர் வந்து பத்திரிகையில கொடுத்ததுக்கு பிறகு ஏன்னா சைமன் டென்னிஸா 2 இதுலயும் நீங்க டெண்டர் வெளியிடணும். ஆனா பத்திரிகையில வெளியிட்டதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழித்து இணையத்தில் வெளியிடுறதுக்கு யாருடைய தவறு? அதிகாரிகள். யாருடைய தவறு? அதிகாரிகளை கட்டுப்படுத்துவது ஒரு ஆட்சியாளர். அதுதான் சொல்றேன். இப்போ அந்த தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது தானே வந்து அந்த திருத்தறதுக்கான சூழலே ஏற்படும். நான் சொல்றேன், அதிகாரிகளுடைய லகான கையில வச்சிருக்கிற ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமை இல்லையா? அதுதான் தலைவர் வைகோ அவர்கள் சொன்னாங்க. அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இளம் அதிகாரிகளை உங்க கூட வச்சிங்க, இளம் அதிகாரிகளுக்கு தான் வந்து இந்த கரப்ட் கிடையாது, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற அதிகாரிகளில் அதை மூத்த அதிகாரிகளில் பல பேர் வந்து ஒன்று அதிமுக ஆட்சியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா திமுக ஆட்சியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து அந்த ரெண்டு தரப்பு சார்ந்தவங்களும் இந்த ஆட்சிக்கு என்னென்ன சிக்கல்களை என்னென்ன குளறுபடிகளை உண்டாக்க முடியுமோ, மக்கள்கிட்ட எப்படி தலகுனிவை ஏற்படுத்த முடியுமோ அது அத்தனையும் ஏற்படுத்துறதுக்கான சில வேலைகள் செய்யக்கூடிய சகுனிகள் சில பேர் இருக்காங்க. அங்கே சில பேர் இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் சில விஷயங்களை வந்து அரசு திரும்ப வாங்குறது, திரும்ப இந்த அறிக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து நடக்கிறது. வந்து இது வந்து எனக்கு என்னமோ வந்து அந்த தெரியாமல் நடக்கிறதா எனக்கு தெரியல, வேணும்னே திட்டமிட்டு சில அதிகாரிகள் செய்கிறதாவே நான் நினைக்கிறேன்.